2022ல மட்டும் இந்த படம் வந்துருச்சுன்னா ஒரு சூப்பர் த்ரில்லர் அண்ட் கிரைம் ஸ்டோரியா வந்திருக்கும். ஆனா இப்ப இந்த படம் வந்தனால என்ன தெரியல, ஒரு பிலோ ஆவரேஜ் படமா தெரியுது வல்லன். இதுக்கு மெயின் ரீசன் நம்ம இந்த 3 வருஷத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரைம் ஸ்டோரியான மலையாள படங்களும் சரி கொரியன் படங்களும் சரி பார்த்து ஓடிடில சலிச்சிட்டோம். இந்த படத்தோட ஒன்லைன் நம்ம ஆல்ரெடி பார்த்த கிரைம் ஸ்டோரியோட சேம் டெம்ப்ளேட் தான். ஒரு பிசினஸ்மேன் இறந்துறாரு, அந்த கேஸ சஸ்பெண்ட் ஆன போலீஸ் தான் விசாரிக்கணும்னு சொல்லி அந்த கேஸை விசாரிச்சு அங்க உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரில்லர் கிரைம், யார் குற்றவாளி, எதுக்காக செஞ்சாங்கிற பழைய டெம்ப்ளேட் உள்ள அதே கதை. ஆனா இதுல புதுசா ஏதாவது சுவாரஸ்யமா செஞ்சிருக்காங்க அப்படின்னா எஸ் செஞ்சிருக்காங்க. பட் படத்துக்கு அது எதுவும் பெருசா சப்போர்ட் பண்ணல. இருந்தாலும் ஒரு சில சீனை ஹைலைட்டாவே சொல்லணும். ஒரு டிஎன்ஏ வச்சு ஒருத்தரோட ஃபேஸ் எப்படி வரையறாங்கறத ரொம்ப ஆர்கானிக்கா எடுத்திருக்காங்க. முக்கியமா ஒரு சில த்ரில்லர் சீன் எல்லாம் நம்மளே பதட்டம் அடையிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி இந்த படம் போர் அடிக்க தான் செய்யுது. முக்கியமா இந்த படத்தோட விஷுவலை பத்தி ஹைலைட்டா சொல்லி ஆகணும். இந்த படத்துல கண்டினியூட்டிவான விஷுவல் கிடையாதுங்கிறத நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே அது ஃபீல் ஆகும். இருந்தாலும் இந்த படத்தை ஓரளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணிருக்கலாம். ஏன்னா தியேட்டர்ல இருந்து 3வது நாளே வெறும் ஒரு ஷோ தான் போடுறாங்க, அதுவும் டிலே ஷோ தான். ஓடிடில இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க.